சூடான காளான் பிரியாணிக்கு காலிஃப்ளவர் பக்கோடா எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆனால் சாரிங்க, நான் வந்து காளான் பிரியாணிக்கான வீடியோ வந்து நான் எடுக்கலை. உங்களுக்கு வேணும்னா நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன். காளான் பிரியாணி எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு என்னோடய வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள். உங்களுக்கு சில சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்க. கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொன்று வந்து பார்த்தோன்னா, நான் வந்து வேறு மெத்தடில் வந்து காலிஃப்ளவர் பக்கோடா வந்து செய்வேன். உங்களுக்கு வேணும்னா இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அதில் ஒரு 2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா எடுத்துக்கோங்க. அதில் கடலை மாவு ஒரு 2 ஸ்பூனு, ஒரு 2 ஸ்பூன் அரிசி மாவு, ஒரு 2 ஸ்பூன் வந்து தயிர், அப்புறம் லெமனு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து மசாலா தூள் தான் நான் எடுத்துருக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். மசாலா வந்து காலிஃப்ளவருக்குள்ளே போயிட்டு சேர்ந்துட்டு கொஞ்சம் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்கள் அது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் தேவையான அளவு உப்பு, எண்ணெயெல்லாம் ஊற்றிட்டு நல்லா வந்து கெட்டி பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. காலிஃப்ளவரை வந்து ஒரு பக்கம் வந்து மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா பாயில் பண்ணிவிட்டு ஓரளவு கொஞ்சம் அரை வேக்காடு இருக்கிற மாதிரி தண்ணியை வடித்து ஒரு ஓரமாக ஆற வச்சுக்கோங்க. இதோ அதுலேயே மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு எண்ணெயில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி ஆயிரும். நான் வந்து என் பசங்க ஆனால் வந்து டீ டைமில் வந்து கேட்பாங்க. நான் இன்றைக்கி நான் செஞ்சு கொடுக்க முடியல. அதனால் வந்து லஞ்சுக்கே வந்து சைட் டிஷ்ஷாக நான் வந்து இது பண்ணிவிட்டு லஞ்சுக்கு என்ன அப்படின்னா காளான் பிரியாணி சுட சுட செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக வந்து நல்ல மொறு மொறுன்னு நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. நல்ல அதோட காலிஃப்ளவர் பக்கோடா செம்மையாக இன்றைக்கி வந்திருக்குது. நீங்கள் பாருங்களேன், நம்மளுக்கு காளான் பிரியாணி பார்க்குறதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது, ஆசையாக இருக்குது இல்லையா? இதுக்கு நல்லா வந்து சைட் டிஷ்னால் நம்மளுக்கு மொறுன்னு இங்கே பாருங்களேன், செம்மையாக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது காலிஃப்ளவர் பக்கோடா. இது இன்னொரு வீடியோ நம்ம வந்து பார்க்கலாம். இந்த 2 காம்பினேஷன் பிடிச்சதுன்னா என்னோட